அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் ராம நவமி விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் அயோத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ராமர் கோவிலில் உள்ள பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்த நிகழ்வு ஏராளமான பக்தர்கள் நேரில் தரிசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தரிசிக்க முடியாத பக்தர்கள் இப்போ நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ காட்சியை பார்த்து ஸ்ரீ ராமஜெயம் என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ராமபிரானின் அருள் கிடைக்கும். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோவிலில் ராமநவமி கொண்டாட்டம் களை கட்டி இருந்தது. ராமரின் பிறப்பை குறிக்கும் இந்த ராமநவமி முதல் முறையாக புதிய ராமர் கோவிலில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி இந்த ஆண்டு பாலராமரின் சூரிய அபிஷேக நிகழ்வு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ராமரின் நெற்றியில் சூரியனின் ஒளி நேரடியாக விழும். இந்திய தொழில்நுட்ப கழகம் விஞ்ஞானிகள் சூரிய திலக பொறிமுறையை வடிவமைத்திருக்காங்க. சூரியனின் கதிர்கள் தெய்வத்தின் நெற்றியில் விழும்படி செய்யப்பட்டிருந்தது. இது பக்தியின் அடையாளமாக இருந்தது. அதன்படி நேற்று ராம நவமி அன்று 12 மணிக்கு சூரியனின் ஒளி ராமர் கோவில் கருவறையில் உள்ள பாலராமர் நெற்றியின் மீது சுமார் 2 முதல் 2.5 நிமிடம் வரை ஒளிந்தது. இதை பார்த்த பக்தர்கள் பரவசத்தில் திகழ்ந்திருக்காங்க. சூரிய திலகம் பொறிமுறையை உருவாக்கிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாலராமர் மீது சூரிய திலக விழாவை நடத்துவதற்கு 2 சோதனைகள் ஏற்கனவே நடந்தது. அதன்படி ராம நவமியான நேற்று உயர்தர கண்ணாடிகள் மற்றும் லென்ஸுகள் கொண்ட ஒரு கருவியை பயன்படுத்தி ராமரின் நெற்றியில் சூரிய ஒளியை குறிப்பிட்ட நேரத்தில் துல்லியமாக செலுத்தியது. 3வது மாடியில் இருந்த சூரிய கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கோவில் கருவறையில் பிரதிபலிக்க உதவும். இந்த திலக எந்திரம் பித்தளை மற்றும் வெண்கல பொருட்களால் செய்யப்பட்டது. சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமி நாளில் சூரியனை துல்லியமாக நிலைநிறுத்தும் இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு ஆச்சரியங்களை கொண்ட கோவிலாக தான் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராமரை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ராமர் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். நாடு முழுவதும் ராம மந்திரம் அதிக அளவில் ஒலித்து கொண்டு இருந்தது ராமநவமி என்று. அது மட்டும் இல்லாமல் அயோத்தி ராமரை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராமர் வழிபாட்டை நம்ம முறையாக கடைபிடித்து வந்தோம்னா கட்டாயம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ராமரின் அருள் கிடைக்க ஸ்ரீ ராமஜெயம் எனும் மந்திரத்தை நம்ம உச்சரித்தோம்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ராமரை வழிபடுவது மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்த ஸ்ரீராமரின் ஜாதகத்தில் நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்கள் உச்சத்தில் அமர்ந்தன. மகிமை வாய்ந்த ராமர் ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நவகிரக தோஷங்கள் நீங்கும் ஸ்ரீராமர் ஜனன ஜாதகம். இந்த ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் கிரக தோஷ பீடங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். சகல ஐஸ்வர்ய அபிவிருத்தியும் அருள் விருத்தியும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும். ராமனின் அருளால் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ராம அவதாரம். ராமன் தன் அவதாரம் மூலம் உலகுக்கு உணர்த்த பொருளே இல்லை, உரைக்காத உண்மை இல்லை, தந்தை சொல் கேட்டல், உடன்பிறப்பு ஒற்றுமை, தாய்க்கு சிறந்த மகனாக இருந்தல், வாக்கு தவறாமை, ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஏகபத்தினி விரதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகும். நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, மேலும் ஜனவசிய மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணா ஸ்க்ரீனை தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. நவமியில் பிறந்த ராமபிரான் இலங்கையை ஆட்சி செய்து வந்த ராவணனை வதம் செய்வதற்காகவே அவதரித்திருக்கார். சிவபெருமானிடம் இருந்து பிரம்மதேவனிடம் இருந்து பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றிருந்திருக்காரு ராவணன்.
இந்த வரங்களை கொண்டு முனிவர்களையும் தேவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்காரு. தன்னை எதிர்த்தவர்கள் அனைவரையும் தயவு தாட்சண்யம் இன்றி துன்புறுத்தியிருக்காரு. ராவணன் என்ற அரக்கன் அழியவே மகாவிஷ்ணு மனிதராக ராமராக அவதரிச்சிருக்காரு. காரணம், மனிதர்களையும் குரங்குகளையும் ஏராளமாக நினைத்தவன் ராவணர் அப்படின்னே சொல்லலாம். பிரம்மன் சாகாவரம் கேட்டபோது மனிதர்களும் குரங்குகளும் தன்னை கொல்ல தகுதியில்லை என்று சொல்லியிருக்காரு. எனவேதான் ஸ்ரீராமர் மனிதராக அவதாரம் எடுத்து குரங்குகளின் துணையோடு ராவணனை அழித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சித்திரை மாதம் வளர்பிறையான நவமி திதியில் பிறந்தவர் ராமர். அதைதான் ராம நவமி என்ற பெரும் விழாவாக பக்தர்கள் கொண்டாடி வராங்க. ஸ்ரீராமர் கடக லக்னம், கடக ராசி. அவர் பிறந்தபோது நவ கிரகங்கள் எங்கெங்கு இருந்தன என்று பார்த்தால் 5 கோள்கள் உச்சத்தில் இருக்க, கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் பிரகஸ்பதியும் இணைந்து குரு சந்திர யோகத்தால் இருக்கின்றார். குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து குருமங்கள யோகத்தால் இருக்கின்றாங்க. சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பது யோகமான ஒன்று. கடக லக்னத்தில் சந்திரன் குரு லக்னாதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்காரு. 6-9க்கு உரிய குரு லக்னம் அமைஞ்சிருக்கு. கடக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 4வது வீடு. ராமர் ஜாதகத்தில் 4வது வீடான துலாமில் சனி உச்சமடைந்து வக்ரமடைந்திருக்கு. சனி 7 மற்றும் 8க்கு உடையவர். ராமருக்கு அம்மாவும் வளர்ப்பு தாயான சித்தியும் முக்கிய பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ராமரின் அம்மா முக்கிய பங்கேற்கக்கூடியவர்களாகவும் 4ல் சனி உச்சம். சனி ஆயுள்காரகன், வேலைக்காரகன். தசரதின் இன்னொரு மனைவி கைகேயி ராமரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவர்களால் தான் அவர் வனவாசம் சென்றிருக்காரு. 7ஆம் வீடான கலஸ்திரம் சீதை, கலஸ்திர காரகன் சுக்கிரன் 9வது வீட்டில் அமைஞ்சிருக்காரு. ராமர் ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. நோய், கடன், எதிரி. ராகு அரக்கன். ராவணன் என்ற அரக்கனை கொள்ள வேண்டியதுதான் ராம அவதாரத்தின் நோக்கம். ராமரின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காங்க. தனது மனைவியை காப்பாற்ற அவர் போர் செஞ்சிருக்காரு. செவ்வாயின் 7ஆம் பார்வை லக்னத்தின் மீது விழுவது வெற்றிக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராமர் ஜாதகத்தில் அனைத்தும் உச்சம் பெற்றிருப்பதால் ராம நவமி என்று வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். கர்ம வினையின் பயனான ராம அவதார நோக்கம் நிறைவேற்றுவதற்காக ராமபிரான் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அவரோடு சீதையும் லட்சுமணனும் உடன் சென்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி வனவாசம் செல்லும்போது ராமருக்கு அனுமன் உதவியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வானர வீரர்கள் தன்னுடன் இணைந்து கொண்டு கடலில் பாலம் அமைத்து இலங்கை சென்ற ராமரன் ராவணனை அழித்து சீதையை மீட்டிருக்காரு. அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்டது. ராமருக்கு துளசி மாலையும் அனுமனுக்கு வடமாலையும் சாத்தி வணங்குங்கள். 9 நாட்கள் நெய்வேத்தியம் மாலை அணிவிக்க முடியாதவர்கள் ராமநவமி அன்று மட்டுமாவது அதை செய்வது நல்லது. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நினைத்த காரியங்கள் கைகூடி செல்வம், புகழ் உள்ளிட்ட எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் நீக்கும். ஸ்ரீ ராம ஜனன ஜாதகம். இந்த ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜிப்பதால கிரக தோஷ பீடைகள் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. ராமநவமி அன்று ராமரை வழிபடுவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.